நம்மளில் பல பேர் அறிவியல் வேறு ஆன்மீகம் வேறு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை என்னென்னா, இந்த அறிவியலுக்கு அறிவியல் தான் ஆன்மீகமே. இதை எப்படி சொல்ல முடியும்னா, ஒரு விஷயத்தில் இருக்கிற உண்மையை சொல்கிறது அறிவியல். அந்த உண்மையை எப்படி சொன்னால் மனுஷனால் பல காலத்துக்கு கடைபிடிக்க முடியுங்கிற வழிமுறையை சொல்கிறது ஆன்மீகம். நம்மோட பாரத மண்ணில் உருவான ஒவ்வொரு ஆன்மீக விஷயத்துக்கு பின்னாடியும் நிச்சயமாக ஒரு அறிவியல் உண்மை இருந்தே தீரும். இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். மனைவி கர்ப்பமாக இருக்கும்போது அவளோட கணவன் மலை மேலே ஏறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கக்கூடிய அறிவியல் உண்மை என்னென்னா, பொதுவாகவே மலை மேலே ஏறுறதும் ட்ரெக்கிங் போகிறதும் ரொம்பவே ரிஸ்க்கான ஒன்று. அந்த காலங்களில் மலை மேலே படிக்கட்டுகளோ லைட் வசதியோ அந்தளவுக்கு இருக்காது. அப்படி ஏறும்போது ஏதாச்சும் விபரீதமாக நடந்ததுன்னா யாராச்சும் ஒருத்தராவது இந்த குழந்தை வளர்கிற நேரம் தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சம்மந்தம் இல்லாத பேச நேரிடும். இதுக்கெல்லாம் வாய்ப்பே தரக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தான் மலை மேலே ஏறக்கூடாதுங்கிற விஷயத்தை ஆன்மீக பழக்க வழக்கமாக சொல்கிறாங்க. எந்த ஒரு அறிவியல் உண்மையையும் நேரடியாக மனுஷங்கிட்ட சொன்னால் இவ்வளவு தானா அப்படின்னு சில காலங்கள்லேயே விட்டுருவான். ஆனால் அதையே பக்தி மார்க்கத்தோடு இணைச்சி ஆன்மீக பழக்க வழக்கமாக சொன்னால் அதுதான் இந்த அறிவியல் உண்மையை பல காலத்துக்கு கொண்டு போகும். அதனால் ஆன்மீக பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கிறது நாம் எல்லாருக்குமே நல்லது.